அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம ரீசனிங் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ ரீசனிங்ல ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த வீடியோல நம்ம வெண்படம் சம்பந்தமான ஒரு 15 சம்ஸ் தான் பார்க்க போறோம். 15மே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப டஃப்பான கொஸ்டின் எட்டு வரல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டா நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? ஸோ அதனாலதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான வெண்படங்கள் கான்செப்ட்ல ஒரு 15 சம்ஸ் நான் எட்டு வந்திருக்கேன், ஓகேவா? இந்த 15 ரீசனிங் சம்ஸுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீசனிங் நினைச்சு ரொம்ப பயப்படாதீங்க. 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சம்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், ஓகேவா? ஒவ்வொரு சம்முமே ப்ராக்டிக்ஸ் அண்ட் அந்த டைம்ல எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டைமுக்குள்ள, அதாவது 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம 10 ரீசனிங் சம்மையும் போடணும். ஸோ இதுதான் கான்செப்ட், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரீசனிங் நல்லா 10 மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி வாங்குறதுன்னா, மேக்சிமம் நீங்க டெய்லி ஒரு 20-30 சம் ரீசனிங் சம் டெய்லி பிராக்டிஸ் இருந்தாலே போதும். உங்களால கண்டிப்பா 10க்கு 8 அல்லது 9 ரீசனிங் சம் கண்டிப்பா போட முடியும். பட் பிராக்டிஸ் எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரீசனிங் சம் பார்க்கலாம், வெண்படங்கள் சம்பந்தமா, ஓகேவா? இந்தியா, பாகிஸ்தான், ஆசியா, அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் இந்தியா, பாகிஸ்தான், ஆசியா தொடர்பை குறிக்கும் படம் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? கண்டிப்பா வெண்படம் சம்பந்தமா கண்டிப்பா ரீசனிங் சம் இருக்க வாய்ப்பு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ இதுல பாருங்கவே, இந்தியா, பாகிஸ்தான், ஆசியா, இந்த மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும், ஓகேவா? ஸோ மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ ஆசியா அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். செகண்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன், இந்தியாவுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மூணு வட்டத்திலையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள், பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள், ஆசியா அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வெண்படம் தெரிஞ்சுக்கிறது போறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சர்க்கிள் அதை ஒட்டியே இப்படி போடுறாங்க. இப்படி போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வட்டத்துக்கும் இந்த வட்டத்துக்கும் ஏதோ சில பண்புகள் ஒத்து போயிருக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகே? ஸோ இந்த டச் ஆயிருக்கு பாத்தீங்களா, இது சில ஒத்து போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே இது ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா, இந்த சர்க்கிள்குள்ள இருக்க கான்செப்ட் எல்லாமே இந்த சர்க்கிள்க்கும் அப்ளை ஆகும், இந்த சர்க்கிள்குள்ள இருக்க எல்லா கான்செப்டுமே இதுக்குள்ளேயும் அப்ளை ஆகும், ஓகேவா? அதே இது தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா, இது மூணுமே எந்த ஒரு, அதாவது ரிலேஷன்ஷிப் கிடையாது. இதோட பண்புகள் எதுவுமே இந்த வட்டத்துக்குள்ள வராது, இந்த வட்டத்துடைய பண்புகள் எதுவுமே இதுக்குள்ள வராது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நேம் கொடுத்து அவங்க அதுக்கான எது சரியான வெண்படம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது எது அது தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது எது அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இந்தியா, பாகிஸ்தான், ஆசியா அப்படிங்கிறதுக்குமே ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்குமே இதுன்னு இல்லை, எந்த ஒரு மேக்ஸம் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. வெண்படம் கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆசியா அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியணும். ஆசியா அப்படிங்கிறது ஒரு கண்டம், ஓகேவா? பாகிஸ்தான், இந்தியா அப்படிங்கிறது நாடு. சோ இந்த ஆசியா கண்டத்துக்கு உள்ளதான் இந்த இந்தியாவும் இருக்கு, இந்த பாகிஸ்தானும் இருக்கு, ஓகேவா? பட் இந்தியா அப்படிங்கிறது தனிநாடு, பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனிநாடு, ஓகேவா? அப்போ இதுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ரவுண்டு, இது ஆசியா அப்படின்னா அதுக்குள்ள இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கும், பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு இருக்கும், ஓகேவா? அதே இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசியா கண்டத்துக்குள்ள பாகிஸ்தான் இருக்கு, இந்தியா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களா, சில பண்புகள் ஒத்து போற மாதிரி காமிச்சிருக்காங்களா? சோ இந்த மாதிரி சர்க்கிள் இருக்கும் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கா? சோ இந்த மாதிரி போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது தனிநாடு, பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனிநாடு, ரெண்டுக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. சோ அப்ப எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? கண்டிப்பா சி தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும், ஓகேவா? சோ இந்த மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் அப்ரோச் பண்ணணும், ஓகேவா? நீங்க ஏனோ தானே இப்ப டக்குன்னு சில பேர்லாம் டக்குன்னு வேகமா போடணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு இதை கூட ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி சூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டா ஆன்சர் பார்த்து சூஸ் பண்ணணும். இது சரியா இருக்க மாதிரியே இருக்கும், பட் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, ரெண்டுமே டச் ஆயிருக்கு, சில பண்புகள் ஒத்து போற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ நிறைய பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஈஸியா இருக்கும், டக்குன்னு பார்த்துட்டு போயிருவாங்க. சில பேர் வேகமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கவனிக்காம போயிருவாங்க, ஓகேவா? சோ இன்னும் நம்ம அடுத்த சம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். செகண்ட் சம் பார்க்கலாம். எந்த வரைபடம் பயணிகள், தொடர்வண்டி, பேருந்து இடையே உள்ள உறவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதே கான்செப்ட் தான். பயணிகளுக்கு ஒரு சர்க்கிள், தொடர்வண்டிக்கு ஒரு சர்க்கிள், பேருந்துக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்காங்க. சோ மூணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சோ இவங்க ஃபைன் பண்ணுங்க, அப்படி கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். பயணிகள்,
தொடர்வண்டி, பேருந்து, இந்த மூணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை பயணிகள் எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை தொடர்வண்டி எடுத்துக்கலாம், இதை பேருந்துன்னு எடுத்துக்கலாம். பயணிகள் சில பேர் தொடர்வண்டிலையும் போவாங்க, அதே மாதிரி இதில் போவாங்க பேருந்துலையும் போவாங்க. ஓகேவா, இது பேருந்துன்னு எடுத்துக்கலாம், இது தொடர்வண்டின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, பயணிகள் சில பேர் தொடர்வண்டியிலும் போகலாம், சில பேர் பேருந்துலையும் போவாங்க. அட் தி சேம் டைம் இதற்கு எல்லாருமே வந்து தொடர்வண்டியில மட்டும்தான் போக முடியும், அப்படி இல்லாட்டினா பேருந்துல மட்டும்தான் போவாங்க. ஓகேவா, அப்படி போக முடியுமா? போலாம்ல. இதுக்கு எல்லா பயணிகளும் சேர்ந்து ஒரே டைம்ல தொடர்வண்டியில போகலாம், அதே மாதிரி ஒரே டைம்ல பேருந்துல போகலாம். அதாவது மொத்தமா சேர்த்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து தொடர்வண்டியில போறாங்க, அதே சில பேர் பேருந்துலையும் பயணிக்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50 பேர் வந்து தொடர்வண்டியிலும் போகலாம், அதே 50 பேர் வந்து பேருந்துலையும் போகலாம். ஓகேவா, அதே டைம்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த 50 பேரு ஒரே டைம்ல இந்த தொடர்வண்டிலையும் போக முடியாது, அதே டைம்ல இந்த பேருந்துலையும் போக முடியாது. ஓகேவா, ஸோ 50 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒன்னு தொடர்வண்டி சூஸ் பண்ணணும், இல்லைன்னா பேருந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரே டைம், இப்ப இங்க இருந்து நான் வந்து சென்னை போறேன் அப்படின்னா ஒன்னு தொடர்வண்டியில போகணும், இல்லாட்டினா பேருந்துல போகணும். நான் வந்து ரெண்டுலயுமே டிராவல் பண்ணணும் அப்படின்னு கண்டா முடியுமா? கண்டிப்பா முடியவே முடியாது. ஸோ அப்ப அதுக்கான ரிலேஷன்ஷிப்ல எந்த படம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இது பாருங்க, ஏதாவது ஒத்து போதா? இது மூணுமே பாருங்க எப்படி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தப்பு, ஏல வரவே வராது. ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்கும் தொடர்பு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளும் தொடர்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிள் பாருங்க, இதுக்கும் தொடர்பு இருக்கு, இதுக்கும் தொடர்பு இருக்கு இந்த சர்க்கிள். ஓகேவா, மூணுக்குமே, அதாவது ஒரு ஆள் வந்து மூணுலயுமே போக முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது தொடர்வண்டிலையும் போறாரு, பேருந்துலையும் போறாருன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒரு நபர் ஒண்ணுதானே டிராவல் பண்ண முடியும்? இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஒன்னுல பேருந்துல போகணும், இல்ல தொடர்வண்டியில போகணும், ரெண்டுலயுமே போக முடியும் ஒரே டைம்ல? கண்டிப்பா முடியவே முடியாது. சோ அப்ப இந்த தப்பு. ஓகேவா, பி பாருங்க, பியும் வராது. ஏன் அப்படின்னா ஒரு ஆள் தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்டிப்பா வரவே வராது. சி வருமா? இப்போ இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இருக்கக்கூடிய 100 பேருமே ஒரே டைம்ல பேருந்துலையும் போறாங்க, தொடர்வண்டிலையும் போற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வரவே வராது. கண்டிப்பா டி தான் அதுக்கான ஆன்சர். சில பேர் பயணிகள் இருக்காங்க அப்படின்னா சில பேர் தொடர்வண்டிலும் போறாங்க, அதே சில பேர் பேருந்துலையும் போறாங்க. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, இப்படிதான் நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணணும். தேர்ட் சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வெண்படங்களுள் பெண்கள், தாய்மார்கள், பொறியாளர்கள், இது மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. 3 சர்க்கிள், ஒருத்தவங்க பெண்கள், ஒருத்தவங்க தாய்மார்கள், ஒருத்தவங்க பொறியாளர்கள். ஓகேவா, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எது வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, பெண்கள் அப்படிங்கிறவங்க, தாய்மார்கள் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. தாய்மார்கள் கண்டிப்பா பெண்களாக தான் இருக்கணும். பட் பொறியாளர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். ஓகேவா, பட் சில பெண்கள் பொறியாளராக இருக்கலாம், சில தாய்மார்களும் பொறியாளராக இருக்கலாம், ஆண்களும் தாய்மார்களாக இருக்கலாம். பட் இந்த பொறியாளர்கள் அப்படிங்கிறது வந்து ரெண்டுத்தையுமே குறிக்கும், குறிப்பிட்டு எந்த ஒரு பாலினத்தையும் கொடுக்கல இந்த பொறியாளர்கள். ஓகேவா, ஸோ அப்ப எந்த சர்க்கிள் வந்து கரெக்டா இருக்கும்? ஸோ மூணுமே தனித்தனியா போடலாமா? கண்டிப்பா போடவே முடியாது. ஏன் அப்படின்னா சில தாய்மார்கள் வந்து பெண்களா இருக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம இந்த சர்க்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா தாய்மார்கள் தனியா போயிருவாங்க, பெண்கள் தனியா போயிருவாங்க, பொறியாளர் தனியா போயிருவாங்க. ஸோ கண்டிப்பா டி ஆப்ஷன் வரவே வராது. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, அது எப்படியான சான்சஸ் இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா தாய்மாரா இருக்கலாம், தாய்மார் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா பெண்களா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சர்க்கிள் அதான் சொல்லுது. இப்போ பெண்கள் இவங்க எல்லாம் பெண்கள்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அதுக்குள்ள தாய்மார்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். ஓகேவா, சோ பொறியாளர் அப்படின்னா சில தாய்மார்கள் பொறியாளராகவும் இருக்காங்க, சில பெண்களும் பொறியாளரா இருக்காங்க. அதை சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் இது. இந்த 2 சர்க்கிளுக்குமே பாருங்க, இந்த 2 சர்க்கிளுக்குமே தொடர்பு இருக்கா, டச் ஆயிருக்கா? இந்த இது வந்து பொறியாளர் அப்படின்னு கான்செப்ட் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து பெண்கள், உள்ள இருக்கிறது தாய்மார்கள். அப்பனா சில பெண்கள் பொறியாளராகவும் சில தாய்மார்கள் பொறியாளராகவும் இருக்காங்க. அதை சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் இந்த வெண்படம். இப்படிதான் நீங்க எடுக்கணும் ஒவ்வொன்றுமே. ஓகேவா, சோ 4th சம் பார்க்கலாம். நீதிபதி, திருடர்கள், குற்றவாளிகள். சோ அதே மாதிரி 3 சர்க்கிள் போடுங்க. நீதிபதி, திருடர்கள், இவங்க வந்து குற்றவாளிகள். ஓகேவா, திருடர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லா திருடர்களும் குற்றவாளிகள் தான். இப்போ ஒரு குற்றம் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிருப்பாங்க. சோ திருட்டு வந்து ஒரு குற்றம் தானே, அப்பனா கண்டிப்பா அவங்க ரெண்டுக்குமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஓகேவா, பட் நீதிபதி இவங்க கூட தொடர்புல இருப்பாரா? டக்குன்னு வந்து நீதிபதி வந்து வழக்கு சொல்லுவாரு இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. யோசிங்க, நீதிபதி அப்படிங்கிறவர் வந்து இது ரெண்டுத்துக்கும் தொடர்புல வருவாரா? அதை மட்டும் சொல்லுங்க போதும். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா குற்றவாளிகள் எல்லாமே திருடர்கள் தான்.
ஓகேவா? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இதை போட்டாச்சு. குற்றவாளிகள் எல்லாமே திருடர்கள் தான். நீதிபதி என்ன பண்ணுவாரு? தனிப்பட்ட முறையில இருப்பாரு. சோ திருடர்களை, குற்றவாளிகளை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி போய் நீதிபதி முன்னாடி நிப்பாட்டுவாங்க. சோ அவங்க தண்டனை தான் வழங்குவாரு. இவங்க கூட சேர்ந்து அவங்க ஜெயிலுக்கு போவாங்களா, இல்லாட்டினா குற்றவாளியா வந்து இருப்பாங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ நீதிபதி தனியா தான் இருப்பாரு. சோ இதுக்கான சரியான வெண்படம் எது சொல்லுங்க? ஏ, இதான் சரியான வெண்படம். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்படிதான் இருக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். ஏதோ டஃப்பான சம் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப இன்டெப்த் நாலேஜபிளா இருக்க பெர்சன் தான் போடுற மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம இந்த மாதிரி சிம்பிளா பார்த்தாலே போதும். ஓகேவா? நம்ம எக்ஸாம்ல கேட்டா அந்த இடத்துல திங்க் பண்ணி போட்டுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்க வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பாருங்க, புறா, பறவை, நாய். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். புறாவுக்கு ஒரு சர்க்கிள், பறவைக்கு ஒரு சர்க்கிள், நாய்க்கு ஒரு சர்க்கிள் போடுங்க. ஓகேவா? நாய் அப்படிங்கிறது வந்து விலங்குல வரும், புறா அப்படிங்கிறது வந்து பறவையில வருது. ஓகேவா? சோ இது வந்து பறவையின் பேர் தான் கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா பறவைக்குள்ள என்ன வரும்? புறா வந்து வரும். ஓகேவா? விலங்கு வந்து இதுக்குள்ள வருமா? கண்டிப்பா வரவே வராது. சோ அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன? ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரிதான் ஏதான் அதுக்கான ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த விலங்குன்றது நாய் தனியா வந்துடும், இதை வந்து புறா பறவையும் சேர்ந்து வந்துடும். அப்ப ஏதான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ ஆராசம் பார்க்கலாம். ஹாக்கி, கால்பந்து, கிரிக்கெட், இது மூணுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஹாக்கி அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்க்கிள், கால்பந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்க்கிள், கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்ப மூணுமே இருக்கு. மூணுமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒத்து போதா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன் ஒத்து போல அப்படின்னா, இப்போ ஹாக்கி, கால்பந்துன்னு கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் விளையாட்டுன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? விளையாட்டு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இப்போ இந்த விளையாட்டுக்குள்ள கண்டிப்பா ஹாக்கியும் இருக்கலாம், கால்பந்தும் இருக்கலாம். சோ அப்படி கேட்டா இதுதான் ஆன்சர். ஓகேவா? பட் இங்க விளையாட்டுன்னு கொடுக்கவே இல்லை. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ட்ரை பண்ணணும். டி ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சோ இது வந்து ஹாக்கி, கால்பந்து, கிரிக்கெட், மூணுத்துக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. மூணுத்துக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. ஓகேவா? யாராவது பாருங்க, இரும்பு, காரியம், நைட்ரஜன், இது மூணுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? இரும்பு, காரியம், நைட்ரஜன். ட்ரை பண்ணுங்க, சிம்பிள் தான். அதே ஆன்சர் தான். டி தான் இதுக்கு ஆன்சர். ஏன் அப்படின்னா இரும்புக்கு ஒரு சர்க்கிள், காரியத்துக்கு ஒரு சர்க்கிள், நைட்ரஜனுக்கு ஒரு சர்க்கிள். ஸோ மூணுமே வந்து டிஃபரெண்ட் எலமெண்ட். இது வந்து கேஸா இருக்கும், இது சாலிடா இருக்கும், இதுவும் சாலிடா இருக்கும். ஓகேவா? பட் இது எல்லாமே சாலிடா இருக்குன்றால ஒன்னாயிடாது. ஏன் அப்படின்னா இரும்பு அப்படிங்கிறது தனி எலமெண்ட், காரியம் அப்படிங்கிறது தனி எலமெண்ட், நைட்ரஜன் அப்படிங்கிறது தனி எலமெண்ட். மூணுத்துக்கும் எந்தவித ஒற்றுமையும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி தான். ஓகே, எட்டாவது பாருங்க, தேர்வு, வினா, பயிற்சி, இது மூணுத்துக்கும் என்ன ஆன்சர் வரும்? தேர்வுக்கு ஒரு சர்க்கிள், வினாக்கு ஒரு சர்க்கிள், பயிற்சிக்கு ஒரு சர்க்கிள். இது வந்து கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் திங்க் பண்ணி போடணும். ட்ரை பண்ணுங்க, என்ன இதுக்கு ஆன்சரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் தேர்வு எடுத்துக்கிறேன், ஒரு சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து வினா அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து பயிற்சி. ஓகேவா? இது மூணுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ வினா அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கும்? பயிற்சியிலையும் இருக்கும், தேர்விலையும் இருக்கும். ஸோ கண்டிப்பா வினா அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கேயும் சில பண்புகள் ஒத்து போகுது, இங்கேயும் சில பண்புகள் ஒத்து போகுது. ஓகேவா? பட் தேர்வுக்கும் பயிற்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. தேர்வுக்கும் பயிற்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, வினாக்கள் ஒருத்தவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிம்ல வந்து பயிற்சி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட எப்படி வந்து நான் இந்த வெயிட்டை வந்து தூக்குறது, எப்படி இந்த ஒர்க் அவுட் நான் பண்றது அப்படிங்கிற ஒரு வினாவை வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து கோச்கிட்ட கேட்பாங்க, எப்படி நான் வந்து இந்த 100 மீட்டர் தாண்டறது, எவ்வளவு டைம்ல ஓடுனா நான் தாண்டலாம் அப்படிங்கிற வினா வந்து கண்டிப்பா இங்க இடம் பெறும். தேர்வுலையுமே வந்து வினாக்கள் தான் கேட்க போறாங்க, அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுக்க போறோம். ஸோ வினாக்கு இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இது நம்ம வினான்னு வச்சுக்கிட்டோம்னா இது பயிற்சி, இது வந்து தேர்வு. ஸோ இதோட பண்புகள் சில பயிற்சியிலையும் இருக்கும், இதோட பண்புகள் இதுலயும் ஒத்து போகுது. அப்ப இதுக்கான ஆன்சர் பி தான். மற்ற ஆப்ஷன் நீங்க யோசிச்சு இப்ப எக்ஸாம்பிள் ஏலாம் போட்டீங்க அப்படின்னா தேர்வுக்கும் பயிற்சிக்கும் தொடர்பு இருக்க மாதிரி வந்துடும். ஸோ அது வந்து தப்பான ஒண்ணு. ஓகேவா? பயிற்சிக்கும் தேர்வுக்கும் என்ன இருக்கு? எந்தவித தொடர்பும் கிடையாது. பட் நீங்க வினா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து வினாக்கள் இடம்பெறும். ஓகேவா? ஸோ இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகே, 9 பார்க்கலாம். சிங்கம், நாய், பாம்பு, இது மூணுத்துக்கும் என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. சிங்கம், நாய், பாம்பு. சிங்கத்துக்கு ஒரு சர்க்கிள், நாய்க்கு ஒரு சர்க்கிள், பாம்புக்கு ஒரு சர்க்கிள். மூணுமே விலங்குல தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் சிங்கம் தனி கான்செப்ட், நாய் தனி கான்செப்ட், பாம்பு தனி கான்செப்ட். அப்ப இதுக்கான ஆன்சர் சி. ஓகே, சிம்பிளா இருக்கா? 10 பார்க்கலாம். நிலா, சூரியன், பூமி, இது மூணுத்துக்கும் என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. நிலா, சூரியன், பூமி. அதே மாதிரிதான் நிலாக்கு தனி சர்க்கிள் போட்டுக்கோங்க, சூரியனுக்கு தனி சர்க்கிள், பூமிக்கு தனி சர்க்கிள். ஓகேவா? நிலா அப்படிங்கிறது தனி பிளானட், சூரியனும் தனி பிளானட், பூமியும் தனி பிளானட். ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ஒத்து போயிருக்கா? கண்டிப்பா கிடையவே கிடையாது.
நீங்க பாட்டுக்கு பூமியும் நிலம் கிட்ட கிட்ட இருக்கு அதனால ஒத்து போகுதுன்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா? சூரியன் இருந்து நம்ம வெளிச்சம் பெற்றாலும் ரெண்டுமே தனித்தனி பிளானட்டா தான் இருக்கு. ரெண்டுமே கிட்ட மீன்ஸ் ரெண்டுமே டச் ஆகி எந்த ஒரு தொடர்புமே இல்லாம தான் இருக்கு. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்க. என்ன இது பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு என்ன வரும்னு சொல்லணும். மூணுமே தனித்தனி நான் சொல்லிட்டேன். அப்ப என்ன ஆன்சர்? ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? மருத்துவமனை, செவிலியர், நோயாளி, இதுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் மருத்துவமனைக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, செவிலியருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, நோயாளிக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ மருத்துவமனைக்குள்ளதான் செவிலியரும் நோயாளியும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப எந்த மாதிரி நம்ம சர்க்கிள் ஃபார்ம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மருத்துவமனை, அதுக்குள்ள யார் இருப்பா? செவிலியரும் இருப்பாங்க, நோயாளியும் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க கிளினிக் போறீங்க அப்படின்னா ஒரு மருத்துவமனை தான் கிளினிக் வச்சுக்கோங்க. அதுல ஒரு செவிலியர் நர்ஸும் இருப்பாங்க, பேஷண்ட் நோயாளியும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா இது ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே, 12வது பார்க்கலாம். பாதரசம், துத்தநாகம், உலோகம், இந்த மூணுத்துக்கும் என்ன ஆன்சர் வரும்? நீங்க பாட்டு தனித்தனி சர்க்கிள் போட்டுறக்கூடாது. ஓகேவா? இது மூணுத்துக்கும் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. இதை பாதரசம்னு வச்சுக்கோங்க, இது துத்தநாகம்னு வச்சுக்கோங்க, இது உலோகம்னு வச்சுக்கோங்க. உலோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு எலமெண்ட், அதாவது ஹார்டு பிளானட், அதாவது ஹார்டா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து உலோகம்னு சொல்லுவாங்க. இரும்புலாம் ஹார்டா தான் இருக்கு, தொட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அதெல்லாமே வந்து உலோகத்துல தான் வரும். பாதரசம், துத்தநாகம், இது வந்து ஜிங்க். ஓகேவா? ஜிங்க் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம துத்தநாகம் சொல்லுவோம். பாதரசம் வந்து மெர்க்குரி. ஓகேவா? ஹச்சி, இது எல்லாமே வந்து உலோகத்துல தான் வரும். அப்போ உலோகம் அப்படின்னா சென்ட்ரல்ல இது வந்து உலோகம் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குள்ள வந்து பாதரசமும் இருக்கலாம், துத்தநாகமும் இருக்கலாம். ரெண்டுமே தனித்தனி எலமெண்ட் தான். ஓகேவா? அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் என்ன வரும்? சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். மரச்சாமான்கள், நாற்காலிகள், மேசைகள், இது மூணுத்துக்கு என்ன வரும்? அதே மாதிரிதான் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே மின்படம் தான் வரும். ஏன் அப்படின்னா மரச்சாமானுக்கு ஒண்ணு போட்டுருங்க, நாற்காலிக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க, மேசைகளுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா அந்த நாற்காலிகளும் மேசைகளும் மரச்சாமான் வச்சு தான் செய்வோம். ஓகேவா? இதுக்குள்ளதான் இந்த ரெண்டு பொருளுமே அடங்குது. அப்பனா மரச்சாமான்களுக்குள்ளதான் நாற்காலியும் வரும், மேசைகளும் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? சி. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஆசிரியர், எழுத்தாளர், இசைக்கலைஞர், 14வது சம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஆசிரியர், எழுத்தாளர், இசைக்கலைஞர், இது மூணுத்துக்கும் என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை. இது மூணுத்துக்கும் என்ன வரும்? ஆசிரியருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, எழுத்தாளருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, இசைக்கலைஞர்களுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ இவங்க இப்ப நீங்க ரொம்ப திங்க் பண்ணி போற மாதிரியா இருக்கும். டக்குன்னு நீங்க வாட்டு மூணுமே தனித்தனி ஆசிரியர் தனியா இருக்காங்க, எழுத்தாளர் தனியா இருக்குன்னு போட்டக்கூடாது. இப்போ ஆசிரியர் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் இசைக்கலைஞராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இசைக்கலைஞர் ஆசிரியராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதே ஆசிரியர் எழுத்தாளராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த எழுத்தாளர் ஆசிரியராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ மூணு பேருமே தொடர்புல இருக்காங்க. அதாவது ஆசிரியர் எழுத்தாளராகவும் இருக்கலாம், இசைக்கலைஞராகவும் இருக்கலாம், அதே இசைக்கலைஞர் எழுத்தாளராகவும் இருக்கலாம், ஆசிரியராகவும் இருக்கலாம். ஸோ மூணுத்துக்குமே ரிலேஷன்ஷிப் சில பண்புகள் ஒத்து போகுது. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் வந்து என்ன வரும்? மூணுத்துக்குமே ஒத்து போகுது அப்படின்னா எந்த மாதிரியான வெண்படத்தை நீங்க ட்ரா பண்ணுவீங்க? ஏ தான் இது சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னா இதோட பண்புகள் இந்த சர்க்கிளையும் வருது, இந்த சர்க்கிளையும் வருது. இந்த சர்க்கிள் வந்து இதுலயும் டச் ஆகுது, இதுலயும் டச் ஆகுது. இந்த சர்க்கிள் வந்து இதுலயும் டச் ஆகுது, இதுலயும் டச் ஆகுது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே, 15வது சம் பாருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின், ரொம்ப ஈஸி தான். யானை, ஊன் உண்ணிகள், புலி, இது மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஃபர்ஸ்ட் யானைக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, ஊன் உண்ணிகளுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, புலிக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? என்ன ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு 15 சம் வந்து சிம்பிளான ரீசனிங் சம் எடுத்து வரேன். சில பேருக்கு ஈஸியா இருக்கலாம், சில பேர் மேக்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் கஷ்டமா இருக்கு, ரொம்ப பேசிக் சம்ஸ் கூட தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஓகேவா? உடனே நீங்க வந்து என்னடா சின்னதா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் பாக்கணுமா அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஓகே, நான் சொல்றது வந்து ரீசனிங்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த டெய்லி ஒரு 15 சம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எது வரும் அப்படின்னு மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருந்து நான் 15 சம் கண்டிப்பா நான் டெய்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே